இந்திய சமூகத்திற்கு குறிப்பாக B40 பிரிவினருக்கு வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் பொருட்டு மலேசிய இந்திய திறன் பயிற்சி திட்டம் 2.0 கூடுதல் ஒதுக்கீடுகளுடன் வெற்றி மடானி என மறு பெயரிடப்பட உள்ளது. மலேசிய டேலண்ட் கார்ப்பரேஷன் நிறுவனம், டேலண்ட் கார்ப் மற்றும் HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் வெற்றி மடானி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இப்போ இந்த மிசி 2.0 இந்த ப்ரோக்ராம் 4 மில்லியன் நம்மளை அலோகேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது டபுளாக நம்மளை ஆக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ பெருசாக போகுது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை இன்னும் அந்த காஜியான் ஸ்டேஜில் இருக்கோம். நம்மளை முதல்ல அப்ளிகேஷன் திறந்துட்டு நம்மளோட மக்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பிள்ளைங்க அப்ளிகேஷன் போட்டு நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த காஸ்க்கு அவங்கள தேவை, எத்தனை பேர் நம்மளை கரெக்டான இடம்ல நம்மளை போடலாம். அந்த டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு நம்மள எவ்வளவு பொருந்துக்கான்னு நம்ம கொடுக்க போறோம், நம்மள அனௌன்ஸ் பண்ணுவோம். உண்மையான ஒதுக்கீட்டு தொகையை அறிவிப்பதற்கு முன்னர் இத்திட்டத்திற்கான வரவேற்பை காணும் வகையில் முதலில் அதற்கான பதிவு திறக்கப்படும் என்று டத்தோ ஸ்ரீ ரமணன் விவரித்தார். அதோடு தற்போதைய தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதல் திறன் பயிற்சிகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பட்டதாரிகளுக்கு, குறிப்பாக பொறியியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறை பட்டதாரிகளுக்கு அதிக ஊதியம் பெற இந்த வெற்றி மடானி திட்டம் உதவும் என்று ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார்.